ஜெயஸ்ரீ நீங்க ஆரம்பிச்சிடுங்க. ஸ்ரீ குருப்யோ நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். பிரைட் ஆஃப் பாரத் ஹெரிடேஜ் வழங்கும் வேல் விருத்தம் மற்றும் மயில் விருத்தம் 6ஆம் வகுப்பிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து அடியார்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய வகுப்பினை தொகுத்து வழங்கும் வாய்ப்பை எனக்கு அளித்த திரு முரளி சுப்பிரமணியம், திரு சுந்தர கிருஷ்ணன் மற்றும் திருமதி மாலாராஜா ராமன் அவர்களுக்கு எனது நமஸ்காரத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வேலும் மயிலும் துணை. வேலும் மயிலும் முருகனின் முக்கியமான அம்சங்களாகும். வேலும் மயிலும் நினைத்தவர் தம் துயர் தீர அருள் தரு கந்தா நிரந்தரா மேலை வயலை உகந்துள் நின்றருள் பெருமாளே. இப்படி பல திருப்புகழ் பாடல்களில் வேல் மற்றும் மயிலின் பெருமையை பற்றி நமது குரு திருமதி உமா பாலசுப்பிரமணியம் மாமி அவர்கள் சொல்வதை நாம் கேட்டிருக்கிறோம், கற்றுக்கொண்டும் இருக்கிறோம். முருகப்பெருமானின் ஆயுதமாக அவன் திருக்கையில் இருக்கும் ஞான வேலும் மற்றும் வாகனமாக பிரணவ ரூபமான மயிலை பற்றி அருணகிரிநாதர் அவர்கள் தனித்தனி விருத்தங்களாக அமைத்து இருக்கிறார். இந்த உன்னதமான நூலினை நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு வரும் உமாமாமி அவர்களுக்கு எனது அனைவரின் சார்பாக எனது பணிவான நன்றியையும் நமஸ்காரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சென்ற வாரம் வேலின் மகத்துவத்தை பற்றி வெங்காள கண்டர் என்று துவங்கும் வேல் விருத்தம் 2 வரும் பாடலை மாமியிடம் நாம் கற்றுக்கொண்டோம். அதனை பாட முதலில் திருமதி ராஜேஸ்வரி சிவராமன் அவர்களை அழைக்கிறேன். நமஸ்காரம். வெங்காள கண்டர் கை சூலமும் திருமாயன் வெற்றி பெரு சுடர் ஆழியும் விபூதர்பதி குலிசமும் சூரன் குலம் கல்லி வெள்ளாயன கருதியே சங்கிராமணி ஜெயித்து அருளென தேவரும் சதுர்முகனும் நின்றிரப்ப தைலமோடு சூரனுடல் ஒரு நொடியில் உருவியே தனியாண்மை கொண்ட நெடுவே கங்காளி சாமுண்டி பாராகி இந்திராணி கௌமாரி கமலாசன கன்னி தாரணி குமரி திரிபுரை பைரவி அமலை கௌரி காமாட்சி சைவ சிங்காரியாமலை பவானி கார்த்திகை கோற்றி திரியம்பகி அளித்த செல்வ சிறுவன் அருமுகன் முருகன் நிருதர்கள் குலாந்தகன் செம்போத்திரு கை வேலே முருகன் திரு கை வேலே ஆறுமுகவன் திரு கை வேலே. தேங்க்யூ மேம். நன்றி. அடுத்தது திருமதி சந்திரா சுந்தர்ராஜன் அவர்கள் இதே பாடலை பாட. சந்திரா சுந்தர்ராமன். நமஸ்காரம் மாமி. என் பேரு சந்திரா சுந்தர்ராமன். ஓகே மாமி, சாரி. வெங்காள கண்டர் கை சூலமும் திருமாயன் வெற்றி பெரு சுடர் ஆழியும் விபுதர் பலி கூலிசமும் சூரன் குலங்கல்லி வெள்ளாயன கருதியே
சங்கிராமணி சயித்து அருளென தேவரும் சதுர்முகனும் நின்றிருப்ப சைலமுட சூரனுடல் ஒரு நொடியில் உருவியே தனியாண்மை கொண்டு நெடுவே கங்காளி சாமுண்டி வாராகி இந்திராணி கௌமாரி கமலா சன கன்னி நாரணி குமரி திரிபுரை பைரவி அமலை கௌரி காமாட்சி சைவ சிங்காரியாமலை பவானி கார்த்திகை கொற்றி திரையம்பதி அளித்த செல்வ சிறுவனர முகன் முருகன் நிருதர்கள் குலாந்தகன் செம்போற்றிருக்கை வேலே முருகன் திருக்கை வேலே அருமுகவன் திருக்கை வேலே. நன்றி மாமி, நமஸ்காரம். நன்றி. அடுத்ததாக திருமதி ராதிகா சுந்தர்ராஜன் அவர்கள். நமஸ்காரம் மாமி. வெங்காள சண்டர் வெங்காள கண்டர் கைசூலமும் திருமாயன் வெற்றி பெரு சுடர் ஆழியும் விபுதர்பதி குலிசமும் சூரன் குலம் கல்லி வெல்லாயன கருதியே சங்கிராமணி ஜெயித்து அருள் என தேவரும் சதுர்முகனும் நின்றிரப்ப சயிலமோடு சூரனுடல் ஒரு நொடியில் உருவியே தனியாண்மை கொண்ட நெடுவேல் கங்காளி சாமுண்டி வாராகி இந்திராணி கௌமாரி கமலாசன கன்னி நாரணி குமரி திரிபுரை பைரவி அமலை கௌரி காமாட்சி சைவ. கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க, திருப்பி பாடுங்க. கன்னி நாரணி குமரி திரிபுரை பைரவி அமலை, அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கீழே வரணும். கன்னி நாரணி குமரி திரிபுரை பைரவி அமலை திரிபுரை பைரவி அமலை திரிபுரை பைரவி அமலை கௌரி காமாட்சி சைவ சிங்காரியாமலை பவானி கார்த்திகை கொற்றி திரியம்பகி அளித்த செல்வ சிறுவனரு மோகன் முகன் நிருதர்கள் குலாந்தகன் செம்போர் திருக்கை வேலே முருகன் திருக்கை வேலே அருமுகவன் திருக்கை வேலே. நீங்க தாளமும் அந்த ஸ்ருதியும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஸ்ருதி வந்து கொஞ்சம் கீழே இறங்குறது, ஒரே ஸ்ருதியை மெயின்டைன் பண்ணும். ஸ்ருதியை வச்சுட்டு பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே. நன்றி மாமி.
இப்பொழுது சக்கர பிரச்சண்டகிரி என்று துவங்கும் மயில் விருத்தத்தின் விளக்கத்தையும் பாடலையும் கற்றுக் கொடுக்குமாறு மாமியை கேட்டுக்கொள்கிறேன். இந்த மயில் வந்து எப்போதுமே டான்ஸ் ஆடுறது. நம்ம எல்லாரும் பணம் கொடுத்து டான்ஸ் கத்துக்கிறோம். அதுக்கு அரங்கேற்றத்துக்கும் நிறைய பணம் செலவழியும். அதாவது குருக்கு கொடுக்கணும், அதுக்கப்புறமா எல்லாரும் இன்வைட் பண்ணணும், அதுக்கு ஒரு மேடை வேணும், எல்லாத்துக்குமே நமக்கு நல்ல லட்சமா செலவழியும். ஆனா இந்த மயிலோ அல்லது நட்ராஜருக்கு யாரான கத்து கொடுத்தாலோ இல்லையா, அவரே தான் நடனம் ஆடினார். அவருக்கே நடனம்ல கூத்துக்கள் நடனங்கள்ல விதவிதமா இருக்கும். எப்போதுமே இந்த பத்மா சுப்பிரமணியம் அவள்லாம் கிரேட் இல்லையா, அவள்லாம் நல்லா டான்ஸ் ஆடுவா அந்த காலத்துல இருந்தே. அவள்லாம் ரிசர்ச் பண்ணணும்னா ஒவ்வொரு கோவிலா போய் அந்தந்த இடத்துல சிற்பங்கள் அமைச்சிருப்பா இல்லையா, அதெல்லாம் பார்த்து எப்படி போஸ் கொடுக்கணும், எப்படி அந்த அந்த பேட்டர்ன் வரணும், டான்ஸ்ல எப்படி வரணும் அப்படின்லாம் கத்துண்டா. கரணங்கள் அதெல்லாம் இருக்கும். அத மாதிரி அவெல்லாம் தலை சிறந்தவர்கள். அது மாதிரி இந்த மயில் வந்து ஆடும், ஒரே மாதிரிதான் ஆடும். அது நின்னுட்டும் ஆடும், இல்ல அப்படி சுத்தி சுத்தி ஆடும், இல்ல முருகனையும் ஏத்திண்டும் ஆடும், முருகனையும் ஆட வைக்கும். அப்படி ஒரு பண்பு இருக்கு அதுக்கு, மயிலுக்கு. மயில் வந்து கிரேட் தான் சொல்லணும். ஏன்னா அது அழகாவும் இருக்கு. ஆனா அது வந்து கூவினாதான் நமக்கு பிடிக்காது. பட் அதை தாங்கிக்கலாம். ஏன்னா வந்து மயில் இத்தனை பண்றதே, நமக்கு பிடிச்ச முருகனை தாங்கிறதேங்கிறதுனாலயே மயிலை பிடிக்கணும். அது எப்படி வருது, அது வரைச்சே என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த பாடல்ல இருக்கு. சக்கர பிரசண்டகிரி அது அப்படி வருதா இல்லையா, அப்படி நடந்து வரதோ இல்ல டான்ஸ் ஆடுறதோ டிங்கு டிங்கு டிங்குன்னு வருது, முருகனை தாங்கிட்டு வரைச்சே என்ன ஆகும், அந்த சக்கரவாளகிரின்னு இருக்கு. சக்கரவாளகிரிங்கிறது என்னன்னா, நம்மளோட பிரபஞ்சம் இருக்கு இல்லையா, உலகம் இருக்கு இல்லையா, உலகம்னு வேற, பிரபஞ்ச யூனிவர்ஸ் வேற. அதனால அதுக்கு கடைசியில அது வந்து காக்கிறது நம்மள. வந்து எப்ப நம்ம இந்தியாவுக்கு மேல நமக்கு அந்த போர் வீரர்கள்லாம் இருப்பா இல்லையா, எதிரிகள் வராம காக்கிற மாதிரி, அதே மாதிரி இது வந்து அது காக்கிறது. இது நம்ம உலகத்தையே, இந்த பிரபஞ்சத்தையே காக்கிறது அந்த சக்கரவாளகிரி. அந்த சக்கர பிரசண்டகிரி, சக்கரம் வந்து பிரசண்டம்னா என்ன, ரொம்ப வலிமையா இருக்கும். அது ரொம்ப கிரேட் அப்படின்னு, சிறந்த அப்படின்னு வச்சுக்கணும். அதனால சக்கரவாளகிரி அந்த அப்படி வந்து அந்த பிரசண்டகிரி என்னாருது, வலிமையுடைய மலை என்னாருது, முட்டை கிழிந்து. முட்டைன்னா என்ன, கொஞ்சம் கூட பாக்கி வைக்கல, எல்லாமே அப்படி பொடி பொடி ஆயிடுறதாம், எல்லாமே பிளவுபடுறதாம். ஏன்னா இது அப்படி ஒருத்தர், அது என்ன இது, நீ இப்படி அதிர்ந்து நடக்கிறையேன்னு யாரான டிங்கு டிங்கு டிங்குன்னு நடந்து வந்தா நம்ம சொல்லுவோம் இல்லையா, அப்படிதான் அது நடக்கிறச்சேயே அது கிடு கிடு கிடுன்னு ஆடி அப்படியே உதிர்ந்து போயிடுதான் அந்த சக்கரவாளகிரி. வெளிப்பட்டு அப்படி அது வந்து உதிர்ந்து என்னாது, வெளியில விழுந்து விடுறது. அங்கேயே நிக்காம தங்காம அப்படி ஒரு கட்டடம் இருந்துனாக்கா அது உடஞ்சுனாக்கா என்ன ஆகும், எல்லாம் வெளியில செதறுமோன்னு இப்படி செதறி போயிடுது வெளிப்பட்டு. அதுக்கப்புறம் கிரௌஞ்ச சைலம் தகர, சைலம்னா என்ன, மலை. இந்த கிரௌஞ்சகிரி இருக்கு இல்லையா, கொடிய அந்த கிரௌஞ்சகிரி, அதை வந்து இவனுக்கு பாதுகாப்பா இருந்தது இல்லையா, அந்த சூரபத்மனுக்கு, தாரகாசுரன் சூரபத்மனுக்கெல்லாம். அந்த கிரௌஞ்சகிரியும் பொடி பொடியா ஆச்சான். தகர அப்படின்னா பொடியாக போகவும், தகர்ந்து போகவும். பெரும் கனக சிலம்பும், சிலம்பு அதாவது மலைக்கே நிறைய பேரு, பூதரம்னு பேரு, சிலம்புன்னு பேரு, அப்புறம் வந்து சைலம்னு பேரு, அது மாதிரி நிறைய பேர் இருக்கு. இதனால அந்த மலையும், மேரு மலைக்கு பெரும் கனகம்னு இப்போ உங்களுக்கு திருப்புகள் தெரிஞ்சாக்க, கனகம் திரள்கின்ற பெருங்கிரி அப்படின்னு. இப்ப கூட நான் வந்து அந்த பத்திரிகை.comல திருப்பரங்குன்றம் பாடல் எல்லாம் எடுத்து பாருங்கோ நீங்க. அதுல எப்படி அதை வந்து தகன் தகன்னு அடிச்சு அதுலேருந்து பொன்னெல்லாம் வாங்கிண்டான் அந்த உக்கிரபாண்டியன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். அதாவது இவர் சோமசுந்தர கடவுள் வந்து இது மாதிரி, நீ உனக்கு ஒரு இது தரேன் நானு, ஒரு செண்டைன்னு பேரு, இப்படி இருக்கும், இந்த வாக்கிங் ஸ்டிக் மாதிரி இருக்கும், இங்க மனையில வளைஞ்சிருக்கும். அதால நீ அந்த மேருமலையை அடிச்சாக்க அது உனக்கு நிறைய, உனக்கு எவ்வளவு வேணுமோ, ஏன்னா பஞ்சம் வந்தது இல்லையா, அதனால எவ்வளவு வேணுமோ தங்கம், அந்த தங்கத்தை கொடுக்கும் அப்படின்னு அவர் சொல்றார். கடவுளே அசரீரி வாக்குல சொன்னாக்க அது நிஜம் தானே. அத மாதிரி அந்த தங்கம் வந்தது. அதனால நமக்கு என்ன தெரியுது, மேருல தங்கம் இருக்கு அப்படின்னு தெரியுது. பெரும் கனக சிலம்பம். கனகம்னா கனகம் திரள்கின்றன்னு, கனகம்னா என்ன, இது பொண்ணுன்னு அர்த்தம். அதனால நிறைய அந்த தங்க
தங்கம் இருக்கு. தங்க நிறமாவும் இருக்கும், தங்கமாவும் தக தகன்னு நீங்க வந்து இந்த கைலாசத்துல யாரான போனாக்க அங்கேருந்து உங்களுக்கு அந்த மஞ்சளா பள 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 பளன்னு இருக்கிற இது காமிப்பா. அந்த அது போட்டோ பிடிச்சுன்னு வருவா இல்லையா? அத நீங்க பார்த்தா தெரியும். அதுதான் மேருமலை. மேருமலைங்கிறது உசந்தது. மேருமலை தான் நிறைய பேருக்கு தேவர்களுக்கெல்லாம் சரணாகதி கொடுத்தது. அதாவது இவனுக்கு அந்த சூரபத்மனுக்கு பயந்துண்டு எங்க போறதுன்னு தெரியாம எங்க போனாலும் அவன் பிடிக்க போறான் அப்படின்னு இந்த கைலாய மலை பக்கத்துல இருக்கிறது அது சூழ்ந்து தானே இருக்கு. அதனால அந்த இடத்துல போய் தங்கிட்டாளாம். அதனால அவனால ஒண்ணும் பண்ண முடியல. அந்த மேருமலை அவ்வளவு உயர்ந்ததா இருந்தது. அப்படிப்பட்ட மேருமலை கூட என்ன ஆகுது, பெரும் கனக சிலம்பும் அதுவும் கிடுகிடுன்னு ஆடித்தான். வந்து 7 தனி வெற்பும். 7 தனி வெற்பும். எப்படின்னா, சுரனுக்கு காவலா இருந்தது. 7 மலைகள் காவலா இருந்தது. இப்படி இப்படி திருப்பதி மலை இருக்கோ, அது மாரி சூரபத்மனுக்கும் 7 மலைகள் காவலா இருந்ததாம். அம்புவியும் அழகான அந்த பூவுலகமும் என்னாச்சு, 8 திக்குல வந்து குவடு இருக்கு. 8 திக்குல மலைகள் இருக்கு. 8 திக்கு இருக்கு இல்லையா? நியூஸ்ன்னு என் நார்த்து, சவுத்து, ஈஸ்ட், வெஸ்ட்ன்னு இருக்கு இல்லையா? அதுக்கு இடுக்குல இருக்கிறதுக்கு நார்த் ஈஸ்ட், நார்த் வெஸ்ட் அது மாதிரிலாம் இருக்கு இல்லையா? அப்ப 8 தான். 8லயும் மலைகள் இருக்கும். மலைகள் இருக்கும், திக்கஜங்கள் இருக்கும். அதெல்லாம் வந்து பாதுகாக்கிறது நம்மள. அந்த புவிய பாதுகாக்கிறது. எண் திக்கும் திக்கு தடம் குவடம். எண் திக்குல இருக்கிற திசையில் உள்ள அந்த அஷ்ட அஷ்டகுலகிரின்னு சொல்றது. அஷ்டகுலகிரியும் எல்லாமே குலுங்கறதாம். எது எது மேரு குலுங்கிறது, அப்புறம் அந்த இந்த கிரௌஞ்சகிரி குலுங்கிறது, அப்புறம் அஷ்டதிக்கு இருக்கு இல்லையே, அஷ்டதிக்குலயும் இருக்கிற அந்த மலையும் குலுங்கிறது. அது அப்படி டிங்கு டிங்குன்னு வரதான் அப்படி வரைச்சே அப்படி குலுங்கிறது. அப்போ வந்து ஒக்க குலுங்க வரு சித்திர பதம் பெயரவே அடி எடுத்து அது அடி ஒரு அடி எடுத்து வச்சாலே அப்படி யாருதான் அடி எடுத்து வர்ற அந்த அழகிய கால்கள் பதம் பெயரவேன்னு பதம் வந்து மெதுவாக அது வந்து வருது. அப்படி வறட்சையே இத்தனையும் இருக்குன்னா வேகமா வந்தா இன்னும் எப்படி இருக்கும், எல்லாமே பொடியா கீழே விழுந்துரும். சேடன் முடி திண்டாட. இந்த பூமிக்கு அடியில யார் இருக்கா? நமக்கு வந்து ஒரு இது இருக்கு, நியதி இருக்கு. அதாவது நமக்கு தெரியும் இந்த பூமியை வந்து ஆதிசேஷன் தாங்கின்னு இருக்கான்னு. இது அப்படி போய் அதோட பாதம் வந்து அங்க போய் அந்த அடி வரைக்கும் போறதாம். அது போனா அடியில யாரு இருக்கா? ஆதிசேஷன் இருக்கு. ஆதிசேஷன் முடியெல்லாம் திண்டாடுறதாம். அந்த மணியெல்லாம் கீழே கொட்டிடுறதாம். அதுல வந்து அழகழகான மணிகள்லாம் இருக்கு அந்த படாமுடியில. எல்லாமே ஆதிசேஷனோட திருமுடிகள்லாம் கலங்கி போறதாம், வலிக்கிறதாம். ஆன்னு அது அப்படி கத்துறது. ஆடல் புரி வெம்சூரர் திண்டாட. அந்த போர் புரியும் அசுரர்கள்லாம் அங்க போர் இருக்கு இல்லையா? அதனாலதான் அது வருது, அந்த மயில் வருது. அப்ப அந்த போர் புரியிற அந்த அசுரர்களும் திண்டாடுறாளாம் இது வரத பார்த்துட்டு. அவளுமே இத்தனை மலையே வந்து அசையரிச்சு அவ அசைய மாட்டாளா? காத்துல போற மாதிரி அவளும் அசையறாளாம். திடுக்கிட நடிக்கும் மயிலாம். அப்படி வந்து திகைத்து நடுக்கமா இருக்கிற மாதிரி நடுக்கம் நம்மள நடுக்க பண்றது அது. அப்படிப்பட்ட நடனம் புரியும் மயில். சரி, இந்த மயில் வருது, எதுக்காக இந்த மயில் போய் போர்க்களத்துல வருது, அது யாரோடது அப்படின்னு நம்ம சிந்திக்கணும். சிந்திச்சா நமக்கு விடை கிடைக்கும். அது யாரோடது? பக்கத்தில் ஒன்றுபடு. தனது இடது பக்கத்துல. அது தெரியும் இல்லையா உங்களுக்கு? அர்த்தநாரி கோலம் இப்போ நம்ம பார்க்கணும். அது பார்த்தாக்க பக்கத்தில் ஒன்றுபடு. உங்களுக்கு எல்லாம் தெரியும் இப்படி இந்த அர்த்தநாரி வந்ததுன்னு தெரியும். அதாவது சிவபெருமானும் அம்பிகையும் 2 பேரும் உட்கார்ந்துட்டு இருக்கச்சே கைலாசத்துல உட்காந்து ஜாலியா பேசிட்டு இருப்பா இல்லையா? இல்ல தரிசனம் கொடுப்பா, எது வேணாலும் பண்ணுவா, பூஜைக்கு தகுந்த மாதிரி இருப்பா. அப்ப வந்து ஒரு முனிவர் வருவார், பிருங்கி முனிவர்னு. வெறும் இவரை மட்டும் சுத்துவாடாம். அப்படி சுத்தின உடனே இவளுக்கு தெரிஞ்சு விடுத்து உடனே பக்கத்துல வந்து நெருங்கி நெருங்கி உட்கார்ந்தா கூட அவர் வந்து சிவபெருமானை மட்டும்தான் சுத்தினாராம். சரின்னு அவளுக்கெல்லாம் எல்லா இதையும் தெரியும் இல்லையா? அஷ்ட இதையும் தெரியும் இல்லையா? அதனால வந்து சித்திகள் தெரியும். அதனால சித்து வகைகள்லாம் தெரியும். அதனால வண்டு உருவம் எடுத்து அவர் மட்டும் உள்ளுக்குள்ள இங்கே இடுக்கு இருக்கும் இல்லையா? அதுக்குள்ள சுத்தி வருவானாம். அதுக்கு கோபம் வந்துட்டான் அம்பிகைக்கு. உடனே இவரை வந்து உங்களோட அந்த திண்மையா இருக்கிற அந்த தசைகள்லாம் போயிடணும் அப்படின்னாக்கா அவர் வெறும் எலும்பு எப்படி காரைக்கால் அம்மையார் எலும்பா ஆயினாலோ அது மாதிரி அவருக்கும் எலும்பா ஆக்கினா கூட அவர் சுத்தினாராம். அது விடல. அவ்வளவு பக்தி, சிறப்பான பக்தி.
சரி இப்ப விடமாட்டார் போல் இருக்கு, இவர் ரொம்ப பக்தி நிறைந்தவரா இருக்கார், நம்ம ஏதானே இதுக்கு வழி பண்ணணும் அப்படின்னு, அதுவும் தன்னை சுத்தலையேன்னு ஒரு இது வந்துடுத்து மனத்துல வந்து இன்செக்யூரா ஃபீல் பண்ணினான். அதனால என்ன பண்ணா, திருவண்ணாமலை, கேதாரம் என்ன, அங்க என்ன, இங்க என்னன்னு எல்லா இடத்துக்கும் போய் எல்லாம் வந்து தவம் பண்ணி கடைசியில சிவபெருமானோட இடபாகத்தை அடைந்தாள். 50-50. அதுதான் நம்ம வந்து நமக்கு 30% தான் கவர்மெண்ட் கொடுக்கறது. ஆனா அம்பிகை கெட்டிக்காரி 50% வாங்கிட்டா. அந்த இது சலுகை 50%. அதனால பாதி உடம்ப அததான் இவர் சொல்றார். என்னன்னா பக்கத்தில் ஒன்றுபடுனா ஒன்றார பிரிக்க முடியாதபடி, பக்கத்தில் ஒரு ஒரு உடம்ப கிழிக்க முடியுமா? ரெண்டும் ஒன்னா சேர்ந்து ஒரு உடம்புன்னு, ஒரு உடம்புல 2 பேருமே இருக்கா. பச்சை பசும் கௌரி. உங்களுக்கு எல்லாம் தெரியும் எப்படி பார்வதி எந்த கலர்ல இருப்பா அப்படின்னு. அதனால பச்சை நிறத்தை உடைய அந்த கௌரிங்கிறது பார்வதி. பத்மபதம் கமழ் தரும். பத்மபதம் கமழ் தரும்னா தாமரை போன்ற திருவடிகளோட நறுமணம் வீசும். பாகீரதி ஜடில யாரு மேல நறுமணம் வீசுறது? யார் மேல நறுமணம் வீசுறது? பார்வதியோட அந்த அடி இருக்கு இல்லையா, அடியில இருக்கிற அந்த அடியில எல்லாரும் இது பூவெல்லாம் போட்டு பூஜை பண்ணுவா இல்லையா, அந்த பூவோட வாசனை, திருவடியோட வாசனை எல்லாம் சிவபெருமானோட தலையில இருக்கும். அது இப்படி அப்படின்னு நம்ம யோஜனை பண்ணினா, அது என்னன்னா இந்த பார்வதிக்கு கோபம் வந்துடுது. ஏன்னா இவர் வந்து தலையில வந்து எப்போதுமே எல்லாருக்குமே, எல்லா லேடிஸ்க்குமே அப்படிதான் கோபம் வரும். ஒரு குடும்பத்துல தன்னைத்தான் விரும்பணும் கணவன் அப்படின்னு இருக்கும் இல்லையா. பாகீரதி என்ன பண்ணினா, தன்னை இடது பக்கம் தானே வச்சிருந்தா, ஆனா அந்த கங்கையை தலைமையில தூக்கி வச்சுட்டார் இவர் இல்லையா. இப்ப எனக்கு சக்களத்தியா அப்படின்னு அவளுக்கு ஒரு கோபம் வந்துட்டான். கோபம் வந்து அதனால ஊடல்னு சொல்றது, ஊடல் பண்ணினா. இது திருமுறையில வரும். அடுத்த தடவை நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். திருமுறை கேட்கிறவாளுக்கெல்லாம் அது ரொம்ப அழகா இருக்கும். அது ஒரு பாட்டு பாடியிருக்கார், சுந்தரர் பாடியிருக்கார். அது வந்து அவளுக்கு ஒரே கோபம் வந்துடுத்தான். கோபம் வந்த உடனே இவருக்கு எப்படி சமாதானம் பண்ணுறதுன்னு தெரியலையா. அதனால தன்னோட ஜடாமுடி, எவ்வளவு பெரிய ஜடாமுடி, நீங்க எல்லாம் பார்த்திருப்பேன், தர்மபுர ஆதீனம் பார்த்திருப்பேன், அந்த ஆதீனம் எல்லாம் அவளுக்கே இப்படி இருந்துன்னா சிவபெருமானுக்கு எவ்வளவு பெருசு இருக்கும். அந்த ஜடாமுடிய வந்து அவ கால் மேல வச்சு என்ன மன்னிச்சுடுமா, நான் அதுக்காக இல்லம்மான்னு அவரை என்னெல்லாமோ தத்துவங்களும் கதைகளும் அவளுக்கு சொல்லி அவளை சமாதானப்படுத்துறாளாம். அதனால அதோட வாசனை எல்லாம் இவரோட தலைக்கு வந்து விடுறது. ஏன்னா அவ கால்ல இருக்கிற அந்த வாசனை அது மட்டுமா இருக்கும். கால்ல வந்து அம்பாள் கால்ல வேதங்கள் ஒலிக்கிறது, அப்புறமா இந்த பூக்கள்லாம் இருக்கு, அது மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா. அந்த வாசனைகள்லாம் பத்ம பதம் கமழ் தரும். கமழ்னா வாசனை, வாசனை அப்படி வீசறதான். அந்த கமழ் தரும் பாகீரதி ஜடில. பாகீரதிய ஜடிலன்னு அந்த ஜடாமுடியில் வைத்து கொண்டிருக்கும் அந்த யோகீஸ்வரருக்கு, யோக மூர்த்தி, எப்ப பாரு யோகம் பண்ணிட்டே இருக்காரோன்னு, அதாவது நிஷ்டையிலே இருக்காரோன்னு, அதனால யோகீஸ்வரர், யோக ஈஸ்வரர், யோகத்துக்கெல்லாம் தலைவர். இந்த யோகீஸ்வரருக்கு உரிய பரம, அப்படிப்பட்ட அவருக்கு பரம உபதேசம் அறிவிக்கைக்கு. அதாவது எப்படி வந்து அம்பிகைய வந்து தன்னோட தலைய வந்து இது பண்ணி அதை மன்னிப்பு கேட்டு, அதாவது சரணடைந்த, மன்னிப்புன்னு சொல்ல முடியாது, அவ்வளவு லவ், அவ்வளவு இது, என்ன நம்பு, இந்த பாரு நான் உன் காலில் வேணாலும் விழறேன் அப்படின்னு. அதே மாதிரிதான் பையனும் அப்படிதான் பண்ணான், முருகனும் அப்படிதான் பண்ணான். வள்ளி பதம் பணியும்னு அதெல்லாம் காதல்ல வருது. அது நம்ம வந்து டைரக்டா அது நேரா நம்ம எடுத்துக்க கூடாது. ஐயோ காலில் விழறாளே அப்படின்னு. அது மாதிரி அது வந்து கற்பனை தானே. அதனால கவிகள்லாம் கற்பனையா சொல்றா. ஏன்னா மனுஷனுக்கு எப்படி சொன்னா புரியுமோ அப்படிதானே சொல்லுவா. அதனால அப்படி சொல்லியிருக்காரு. அதனால பாகீரதி ஜடில யோகீஸ்வரருக்கு உரிய பரம உபதேசம் அறிவிக்கைக்கு, தகுந்த அந்த பிரணவ உபதேசம் செய்வது. அறிவிக்கைக்குன்னு என்ன, நமக்கு சொல்றதுக்காக அப்படின்னு, சொல்வதற்காக. செழும் சரவணத்தில் பிறந்த கந்தசுவாமி. அவர் யாரு? கந்தசுவாமி. கந்தனுக்கே, கந்தசுவாமி சுவாமிக்கே சுவாமிங்கிறது என்ன, எல்லாம் சொத்துன்னு அர்த்தம். இந்த இவர் யாரு, சுவாமிநாதன் சொல்றது.
அதாவது சுவாமிங்கிறது சிவபெருமானுக்கே நாதனா இருந்தார் இல்லையா, அந்த சுவாமிநாதனை தான் கந்த சுவாமி, கந்தன் என்றும் உரிமை உடையவன் அப்படின்னு. இது செழும் சரவணத்தில், இந்த வளமான செழுமையான அந்த சரவண பொய்கையில் இல்லையா, அந்த சரவணத்தில் பிறந்த கந்த சுவாமி. தணிகை, அந்த கந்தசுவாமி கடவுள் அவதரித்த கந்த கடவுளோட தணிகை, திருத்தணிகையில் கல்லார கிரி ஊருக. கல்லாரன்னா செங்கல் நீர் மலை கிரின்னு சொல்லியிருக்கு. அதனால செங்கல் நீர் மலை உருகும்படியாக வரு கிரண ஒளினால, அந்த சூட்டுனால அது உருகிறதாம். பேரொளி பொருந்திய மரகத நிறம் உடைய, அது பச்சையா தானே இருக்கும் மயில். கலாபத்தில் இலகு மயிலே, அந்த தோகைகளையே உடைய மயிலே அது அப்படின்னு அவர் எவ்வளவு அழகா சொல்றார். பக்கத்தில் ஒன்றுபடு பச்சை பசும் கௌரி பத்மபதம் கமல் தரும் பாகீரதி செடியில யோகீஸ்வரருக்கு அப்படிங்கிறது ஒரு திருமுறையில நீங்க பார்த்துக்கோங்க. அதனால சிவபெருமானை எவ்வளவு அழகுபட விவரிக்கிறார். அவரோட சிவபெருமான்னு நேர சொல்லாம அப்படிப்பட்ட சிவபெருமான் அப்படின்னு சொல்றார். அதனால இந்த பாட்டை பாடணும். இந்த பாடலை மாமியுடன் பாட திருமதி சுகுணா பாலசுப்ரமணியம் மாமி அவர்களை அழைக்கிறேன். நமஸ்காரம் மேடம். சக்கர பிரசண்டகிரி சக்கர பிரசண்டகிரி முட்ட கிழிந்து வெளிப்பட்டு கிரவுஞ்ச சைலம் வெளிப்பட்டு கிரவுஞ்ச சைலம் தகர பெருங்கனக சிகர சிலம்பும் ஏழு தண்ணி வேற்பும் அம்புவியும் எந்திக்கு தடம் குவடும் ஒக்க குலுங்கவரு சித்திரபதம் பெயரவே சேடன் மூடி திண்டாட ஆடல் புரிவும் சூடிடு கிடநடிக்கும் மயில பக்கத்தில் ஒன்று படு பச்சை பசும் கௌரி பத்மபதம் கமல் தரும்
பாகீரதி ஜடில யோகீஸ்வரர் புரிய பாகீரதி ஜடில யோகீஸ்வரர் கூறிய பரம உபதேசம் பரம உபதேசம் அறிவிகைக்கு செழும் சரவணத்தில் பிறந்த ஒரு அறிவிக்கைக்கு செய்யும் சரவணத்தில் பிறந்த ஒரு கந்த சுவாமி தணிகை கந்த சுவாமி தணிகை கல்லாரகிரி உருக கல்லாரகிரி உருக வருகிரண மரகத கலாபத்தில் இலகு மயிலே வருகிரண மரகத கலாபத்தில் இலகு மயிலே கலாபத்தில் இலகு மயிலே மரகத கலாபத்தில் இலகு மயிலே கலாபத்தில் இலகு மயிலே மரகத கலாபத்தில் இலகு மயிலே பாடுங்க. சக்கர பிரசண்டகிரி முட்ட கிழிந்து வெளிப்பட்டு கிரவுஞ்ச சைலம் தகர பெரும் கனக சிகர சிலம்பும் ஏழு தனி வேற்பும் அம்புவியும் எண்டிக்கு தடம் கூவடும் ஒக்க குலுங்கவரு சித்திரபதம் பெயரவே சேட மூடி திண்டாட ஆடல் புரிவும் சூதிடு கிடநடிக்கும் மகிழாம் பக்கத்தில் ஒன்று படு பச்சை பசுங்க உரி பத்ம பதம் கமல் தரும் பாகீரதி ஜடில யோகீஸ்வர கூறிய பரம உபதேசம் அறிவிக்கைக்கு செழும் சரவணத்தில் பிறந்த ஒரு கந்த சுவாமி தணிகை கல்லாரகிரி உருக வருகிரண மரகத கலாபத்தில் இலகு மயிலே கலாபத்தில் இலகு மயிலே மரகத கலாபத்தில் இலகு மயிலே. எல்லாத்துக்குமே இப்படிதான் போடணும். அடுத்தது நன்றி. அடுத்தது திருமதி ஜெயந்தி சுவாமிநாதன் அவர்கள். நமஸ்காரம் மேம். சக்கர பிரசண்டகிரி முட்ட கிழிந்து வெளிப்பட்டு கிரவுஞ்ச சைலம் சக்கர பிரசண்டகிரி முட்ட கிழிந்து
வெளிப்பட்டு கிரவுஞ்ச சைலம் பாகீரதி ஜடில தகர பெரும் கனக சிகர சிலம்பும் எழு தனி வேற்பும் அம்புவியும் தகர பெரும் கனக தகர பெரும் கனக தகர பெரும் கனக சிகர சிலம்பும் எழு தனி வேற்பும் அம்புவியும் எந்திக்கு தடம் கூபடும் ஒக்க குலுங்கவர் சித்திரபதம் பெயரவே எண்திக்கு தடங்குவடும் ஒக்க குலுங்கவர் சித்திரபதம் பெயரவே சேடன் மூடி திண்டாட ஆடல் புரிவெம் சூர்திடு கிடநடி குமயில சேடன் மூடி திண்டாட ஆடல் பொறிவெம் சோத்திடு கிட நடி குமயிலா பக்கத்தில் ஒன்று படு பச்சை பசுங்கவுரி பத்ம பதம் கமழ் தரும் பக்கத்தில் ஒன்று படு பச்சை பசுங்கவுரி பத்ம பதம் கமழ் தரும் பாகீரதி ஜடில யோகீஸ்வரர் உரிய பரம உபதேசம் பாகீரதி ஜடில யோகீஸ்வரர் கூறிய பரம உபதேசம் அறிவிக்கைக்கு செழும் சரவணத்தில் பிறந்த ஒரு கந்த சுவாமி தணிகை அறிவிகைக்கு செழும் சரவணத்தில் பிறந்த ஒரு கந்த சுவாமி தணிகை கல்லாருகிரி உருக வருகிரண மரகத கலாபத்தில் இலகு மயிலே கல்லாரகிரி ஊருக வருகிரண மரகத கலாபத்தில் இலகு மயிலே கலாபத்தில் இலகு மயிலே மரகத கலாபத்தில் இலகு மயிலே கலாபத்தில் இலகு மயிலே மரகத கலாபத்தில் இலகு மயிலே பூர பாடுங்க ட்ரை பண்றேன் சக்கர பிரசண்டகிரி முட்ட கிழிந்து வெளிப்பட்டு கிரவுஞ்ச சைலம் தகர பெரும் கனக தகர பெரும் கனக தகர பெரும் கனக சிகர சிலம்பும் எழு தனி வேற்பும் அம்புவியும் எண்திக்கு தடங்குவடும் ஒக்க
பக்க குலுங்கவரு சித்திரபதம் பெயரவே சேடன் மூடி திண்டாட ஆடல் பொறிவெம் சோர்த்திடு கிட நடிக்கும் மயிலாம் பக்கத்தில் ஒன்று படு பச்சை பசுங்கவுரி பத்ம பதம் கமழ் தரும் பாகீரதி ஜடில மேல மேல பாகீரத் பாகீரதி ஜடில பாகீரதி ஜட்டில யோகீஸ்வரர் கூறிய பரம உபதேசம் அறிவிகைக்கு எழும் சரவணத்தில் பிறந்த ஒரு சரியா சொல்லுங்க. அறிவிகைக்கு செழும் சரவணத்தில் பிறந்த ஒரு அறிவிகைக்கு செழும் சரவணத்தில் பிறந்த ஒரு கந்த சுவாமி தணிகை கல்லாரகிரி உருக வருகிரண மரகத கலாபத்தில் இலகு மயிலே கலாபத்தில் இலகு மயிலே மரகத கலாபத்தில் இலகு மயிலே. தேங்க்யூ மேம். நன்றி. அடுத்தது திருமதி மங்களேஸ்வரி வெங்கட் மாமி. கல்யாணி வந்திருக்கேன்ப்பா. ஜெயஸ்ரீ கல்யாணி சரி, கல்யாணி கல்யாணி மாமி பாடுங்க பாடுங்க. ஒரு நிமிஷம் எனக்கு நெட்டு வராத போச்சு, சாரிப்பா. பரவாயில்ல, பாடுங்க மாமி. பாடுறேன், சொல்லி கொடுங்க மாமி. சக்கர பிரசண்டகிரி முட்ட கிழிந்து வெளிப்பட்டு கிரவுஞ்ச சைலம் சக்கர பிரசண்டகிரி முட்ட கிழிந்து வெளிப்பட்டு கிரபுஞ்ச சைலம் தகர பெருங்கனக சிகர சிலம்பும் ஏழு தனி வேற்பும் அம்புவியும் தகர பெருங்கனக சிகர சிலம்பும் ஏழு தனி வேற்பும் அம்புவியும் எண்டிக்கு தடம் கூபடும் ஒக்க குலுங்கவர் சித்திரபதம் பெயரவே எந்திக்கு தடங்குவடும் ஒக்க குலுங்கவர் சித்திரபதம் பெயரவே சேடன் மூடி திண்டாட ஆடல் புரிவெம் சூதிடு கிடநடிக்கும் மயில சேடன் மூடி திண்டாட ஆடல் புரிவென் சூத்திடு கிடநடிக்கும் மயில பக்கத்தில் ஒன்று படு பச்சை பசுங்கவுரி பத்ம பதம் கமழ் தரும் பக்கத்தில் ஒன்று படு
பசுங்கவுரே பச்சை பசுங்கவுரி மேல போனோம். பச்சை பசுங்கவுரே பத்மபதம் கமழ்தரும் பாகீரதி ஜடில யோகீஸ்வரர் கூறிய பரம உபதேசம். பாகீரதி சடில யோகீசுரர் கூறிய யோகீஸ்வரர் கூறிய யோகீஸ்வரர் கூறிய பரம உபதேசம். அறிவிகைக்கு செழும் சரவணத்தில் பிறந்த ஒரு அறிவிகைக்கு செய்யும் சரவணத்தில் பிறந்த ஒரு கந்த சுவாமி தணிகை கந்த சுவாமி தணிகை கல்லாரகிரி உருக வருகிரண மரகத கலாபத்தில் இலகு மயிலே கல்லாரகிரி உருக வருகிரண மரகத கலாபத்தில் இலகமயிலே கலாபத்தில் இலகு மயிலே மரகத கலாபத்தில் இலகு மயிலே கலாபத்தில் இலகு மயிலே மரகத கலாபத்தில் இலகு மயிலே பாடுங்க அது ஃபுல்லா. சக்கர பிரசண்டகிரி முட்ட கிழிந்து வெளிப்பட்டு கிரபுஞ்ச சைலம் தகர பெருங்கனக சிகர சிலம்பும் ஜெய தனிவேற்பும் அம்புவியும் எந்திக்கு தடங்குபடும் ஒக்க குலுங்கவர சித்திரபதம் பெயரவே சேடன் முடித்திண்டாடு ஆடல் புரிவன் சூத்திட கிடநடி கோமயிலா திடு கிடநடி கோமயிலா பக்கத்தில் ஒன்று படு பச்சை பசுங்கவுரே பச்சை பசுங்கவுரி மேல போனோம். பச்சை பசுங்கவுரே பத்மபதம் கமழ்தரும் பாகீரதி சடில யோகீசுரர் கூறிய பரம உபதேசம். யோகி ஈஸ்வரர் யோகீஸ்வரர் யோகீஸ்வரர் பாகீரதி சடில யோகீஸ்வரர் கூறிய பரம உபதேசம். அறிவிகைக்கு செய்யும் சரவணத்தில் பிறந்த ஒரு கந்த சுவாமி தணிகை மாட்டேங்குது கல்லாரகிரி உருக
வருகிரண மரகத கலாபத்தில் இலகு மயிலே கலாபத்தில் இலகு மயிலே மரகத கலாபத்தில் இலகு மயிலே தேங்க்யூமா. முடிச்சுக்கலாம் இல்லையா மம்மி? பாடலாமா மேடம்? ஓகே, அவளை பாடுறதா இருந்தா பாடுங்க. மங்களேஸ்வரி மேடம் மங்களேஸ்வரி மாமி பாடு. அவளை பாட சொல்லியாச்சு பாவம். சரி, நீங்களே பாடுங்க. நான் பாட்டு பாடுங்க. எந்த ஸ்ருதி வச்சுக்கிறேன்? சக்கர பிரச்சண்ட கிரி மொட்ட கிழிந்து வெளிப்பட்டு கிரவுஞ்ச சகர பெரும் கனக சிகர சிலம்பும் எழுத்தனி வேப்பும் அம்புவியும் என் தீக்கு தடங்குவடும் ஒக்க குலுங்க வர சித்திரபதம் 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 பெயரவே சேடன் மூடி தீண்டான ஆடல் புரிவில் சூரத்திடு திட நடி குமையில சூரர்னு சொன்னா அது தாளம் போயிடும். சூர்னு சொல்லுங்க. சேடன் ஆடல் புரிவில் சூரத்திடு சூரர்னு அந்த இடத்துல தாளம் போயிடும். சூரர்னு வேகமா சொல்லணும், அந்த தாளத்துக்குள்ள சொல்லணும், இல்ல சூர்னு சொல்லணும். நாங்களாம் சூர்னு சொல்லுவோம். ஆடல் புரிவில் நடிக்கும் மயில பக்கத்தில் ஒன்று படு பச்சை பசுங்க ஒரே பத்ம பதங்கமள் தரும் பாகீரதி பாகீரதி ஜடில மேல போயிட்டு பாகீரதி ஜடில யோகீஸ்வர குறிய பரம உபதேயம் அறிவிக்கைக்கு செழும் சரவணத்தில் அறிவிக்கைக்கு செழும் சரவணத்தில் அறிவிக்கைக்கு செழும் சரவணத்தில் பிறந்த ஒரு கந்த சுவாமி தனிகை முருக வருகிரண மரக கல்லுருக வருகிரண மரகத கலாபத்தில் இலகு மயிலே கலாபத்தில் இலகு மயிலே மரகத கலாபத்தில் இலகு மயிலே. ஓகே, தேங்க்யூ மேம். முடிச்சுக்கலாம் இல்லையா மம்மி?
எப்போதும் போல் மிகவும் தெளிவாகவும் விளக்கம் அளித்து பாடலையும் கற்றுக் கொடுத்த உமா மாமி அவர்களுக்கு நமஸ்காரத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். வருகை தந்த அனைவருக்கும் நமஸ்காரமும் நன்றியும். வகுப்பினை நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம். நமஸ்காரம் மாமி. நன்றி, நமஸ்காரம் மாமி. தேங்க்யூ. நமஸ்காரம் மாமி. Thank you.